அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொண்டு வந்த கூடுதல் வரி விதிப்புகள் தற்போது பூமராங்காக மாறி அமெரிக்காவையே திருப்பி அடித்து வருவது குறித்து விவரிக்கிறது இந்த காணொளி. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் உலகின் ஒரே வல்லரசாக அமெரிக்கா கொடிகட்டி பறந்து வந்தது. ஆனால் சமீப காலமாக இதில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. சீனா ஒரு பக்கம் பல்வேறு நாடுகளில் தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்தி அமெரிக்க டாலருக்கு மாற்றான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி வருகிறது. மேலும் இந்தியா, பிரேசில், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் டாலருக்கு மாற்றாக தங்கள் சொந்த நாணயங்களில் வர்த்தகங்களை விரிவுபடுத்தி வருகின்றன. இச்சூழலில் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வந்த டிரம்ப் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதாக கூறி இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை விதித்தார். அதோடு நிற்காத அவர் பல ஆண்டு நட்பு நாடான கனடாவிற்கும் கூடுதல் வரிகளை விதித்தார். மேலும் டென்மார்க்குக்கும் சொந்தமான கிரீன்லாந்து விவகாரத்தில் நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளுக்கும் கூடுதல் வரியினை விதித்தார். இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த அந்த நாடுகள் தற்போது அமெரிக்காவை விட்டு சீனா, இந்தியாவோடு வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. சமீபத்தில் இந்தியா, ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் காரணமாக இந்தியா, ஐரோப்பிய யூனியன் ஆகிய இரண்டுமே அமெரிக்காவின் சார்பை குறைத்தன. அதேபோல கனடா சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது பிரிட்டன் சீனாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்திருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் சர்வதேச அளவில் அமெரிக்காவின் முக்கியத்துவம் குறைந்து வருவதையே இது காட்டுவதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் டிரம்ப் அமெரிக்காவை மேலும் வலிமைப்படுத்துவதாக கொண்டு வந்த கூடுதல் வரி விதிப்புகள் பூமராங்காக மாறி அமெரிக்காவையே தற்போது தாக்கி வருவதாக அமெரிக்காவிலேயே விமர்சனம் எழுந்திருக்கிறது. இது வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியா மற்றும் சீனாவை உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றி வரும் நிலையில் விரைவில் அமெரிக்காவின் தன்னிச்சையான ஆதிக்கம் முடிவுக்கு வரும் சூழல் உருவாகி வருவதாகவே இது பார்க்கப்படுகிறது.